நீங்க இவ்வளவு கேவலமா நடந்துப்பீங்கன்னு சொல்லி நான் சுத்தமா எதிர்பார்க்கல. இந்த காமன் மேன் ஷோக்கான அந்த 3 ஜட்ஜஸ் வந்து நான் வன்மையா கண்டிக்கிறேன். ஏன்னா ஒரு ஷோ நீங்க நடத்துறீங்கன்னா அந்த ஷோக்கு வந்து நைட்டி போட்டு வரக்கூடாதா என்ன? நைட்டி போட்டு வந்தா குத்தமா? நைட்டி போட்டு வந்த ஒரு நபரை நீ அவ்வளவு அடிச்சு அசிங்கப்படுத்தி நீ என்னமா கான்ட்ரவர்சி பண்ண ட்ரை பண்றேன்னு சொல்லி ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பியிருக்கீங்க. இது எவ்வளவு தவறான விஷயம். அக்கா வந்து எவ்வளவு கனவோட உள்ள வந்திருப்பாங்க. சரி போன உடனே இந்த நைட்டியை வச்சு ஒரு கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணி ப்ரோமோல வந்துடலாம், எபிசோட்ல வந்துடலாம், பிக் பாஸ்ல வந்துடலாம்னு சொல்லிட்டு அக்கா வந்து பல கனவுகளோட அந்த ஷோக்குள்ள வந்திருப்பாங்க. நீங்க டப்புன்னு நைட்டியோட பார்த்தோன்னே நீ கிளம்பு நைட்டியை வச்சு கான்ட்ரவர்சி பண்ணாதன்னு சொல்லிட்டு ரெட் கார்டு கொடுத்து அனுப்புனீங்கன்னா இது எவ்வளவு தவறான விஷயம். அதுவும் முக்கியமா எங்க அக்கா மாயா அக்கா முன்னாடி இந்த மாதிரி விஷயத்த பண்ணதை என்னால ஏத்துக்க முடியல. பொம்பளே அப்படின்னு சொல்லி பேசுற மஞ்சளா டீச்சர் சத்தமே இல்லாம உட்காந்துருக்காங்க. அது பார்க்கும்போது ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. இருந்தாலும் இந்த ப்ரோமோவெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு மீம் டெம்ப்ளேட் தான் ஞாபகம் வந்துச்சு. எஸ்ஐ சார் ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சத்தியமா சொல்றேன், எனக்கு அப்படிதான் தோணுச்சு. ஏன்னா அந்த மாதிரி பல ஃபன் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த ப்ரோமோ பார்த்தோன்னே எனக்கு இன்னொரு விஷயம் கிளியர் ஆச்சு. இது ஆக்சுவலா காமனர் ஷோ மாதிரி எனக்கு தெரியல, ஏதோ இன்ஸ்டா செலிபிரிட்டி ஷோ மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இந்த ப்ரோமோலையே வர்ற பாதி பேரை நான் இன்ஸ்டால பார்த்துருக்கேன். எனக்கு தெரிஞ்சு முக்காவாசி பேர் இன்ஸ்டால வீடியோ போடுற நபர்கள் தான். அவங்களெல்லாம் செலக்ட் பண்ணி தான் உள்ள தூக்கி போட்டு காமனர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஷோவை ரன் பண்றாங்க. நல்லா பண்றீங்க, ரொம்ப நல்லா பண்றீங்க. ஒரு சில பேர் மட்டும்தான் உண்மையாவே காமனர்ஸ் மாதிரி எனக்கு தெரியுது. மற்றபடி எல்லாருமே இன்ஸ்டால அங்கங்க வீடியோ போட்டுட்டு இருக்க நபர்கள் தான். கண்டிப்பா நீங்க கூட பார்த்துருப்பீங்க. ஸோ என்னென்ன விஷயம் அந்த ப்ரோமோல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத மொத்தமா பார்த்துடலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோன்னு ஒரு 10 பேர் சஜஸ்ட் பண்ண. முடிஞ்ச அளவுக்கு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க, நம்ம காமன் மேன் ஷோக்கான முதல் ப்ரோமோவை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரோமோல பாத்தீங்கன்னா ஒரு 4-5 எபிசோடுக்கான கட்டு உள்ள இருக்கு. நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், ஒரு 6-7 எபிசோடு வந்து எடுத்து முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால இந்த ஒரு ப்ரோமோலையே ஒரு 6-5 எபிசோட்ல நடக்க போற விஷயங்களை கட் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த வகையில் பல பேர் ரிஜெக்ட் ஆயிருக்காங்க, பல பேர் வந்து ஹோல்டில் இருக்காங்க. ஒரு 1-2 பேர் வந்து இந்த ஷோல வந்து குவாலிஃபை ஆகுறாங்க. அதுக்கான போர்டை காமிக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம எனக்கான முதல் கேள்வி என்னன்னா, இது உண்மையாவே காமனர் ஷோவா, காமன் மேன் கலந்துக்கிற ஒரு ஷோவா? ஏன்னா அந்த ப்ரோமோல இருக்க முக்காவாசி பேர் வந்து இன்ஸ்டால வீடியோ போட்டுட்டு சுத்திட்டு இருந்த ஆட்கள். அந்த நபர்களை தான் நீங்க செலக்ட் பண்ணி உள்ள எடுத்திருக்கீங்க. ஒரு சில பேர் கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ண ட்ரை பண்றாங்க, ஒரு சில பேர் வந்து பயங்கரமா மொக்க வாங்கிட்டு வெளியே போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம உண்மையாவே ஒரு சில காமனர்ஸ் வந்து செலக்ட் ஆயிருப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் ஃபர்ஸ்டே ரிஜெக்ட் பண்ணியாச்சு. ரிஜெக்ட் பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த நபர்கள் எல்லாம் ப்ரமோஷன் பண்ண வச்சிருக்காங்க. நானும் அந்த காமன் மேன் ஷோக்குள்ள போனேன், இப்படி இருந்துச்சு, இந்த ஷோ இப்படிலாம் போச்சுன்னு சொல்லிட்டு வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு அந்த காமன் மேன் ஷோல கலந்துக்கிட்ட பல பேரை வீடியோ போட வச்சிருக்காங்க. இப்ப பல பேர் இன்ஸ்டால உட்கார்ந்து நானும் காமன் மேன் ஷோக்கு போனேன்னு சொல்லி வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. கண்டிப்பா நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த வகையில இந்த ப்ரோமோல பல பேர் கலந்துக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஓகேவா? கண்டிப்பா நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அந்த வகையில பல பேர் சொன்ன ஒரு விஷயத்தை என்னால இந்த இடத்துல நோட் பண்ண முடிஞ்சுச்சு. இந்த காமன் மேன் ஷோக்குள்ள போயிட்டு வந்த பல பேர் வந்து வெளியே நிறைய விஷயங்களை பேசிட்டு இருக்காங்க. நிறைய விஷயங்கள் ரூமர் அங்கங்க ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. என்னன்னா, உள்ள இருக்க அந்த ஜட்ஜஸ் வந்து சரியா நடந்துக்கல, பல பேர்கிட்ட ரூடா நடந்துக்கிட்டாங்க, பல விஷயங்கள ஜட்மெண்ட் வந்து கொஞ்சம் ஒன் சைடா இருந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பல பேர் வெளியே போட்டதா நிறைய ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. அந்த வகையில இந்த ப்ரோமோலையுமே நம்மளால ஒரு விஷயத்தை கவனிக்க முடியுது. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சுருட்ட முடி அண்ணன் கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். அதுல வந்து ஒரு சுருட்ட முடி அண்ணன் வந்து இருக்காப்ல. அப்ப அண்ணன் வந்து ஏதோ பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்ப ராஜ்பாய் அவர்கள் அந்த இடத்துல அண்ணனை பார்த்து என்ன கேட்கறாங்கன்னா, இந்த பாடி லாங்குவேஜ் எங்க இருந்து கத்துக்கிட்டீங்க, எங்க இருந்து இந்த பாடி லாங்குவேஜ் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜுபாய் கேட்கிறாப்ல. அதுக்கு நான் அந்த நபர் என்ன சொல்றாப்லன்னா, பை பர்த்டே நான் இப்படித்தான் அப்படின்ற மாதிரி சொல்றாப்ல. உடனே அந்த இடத்துல ஓவியா ஒரு கவுண்டர் அடிக்கிறாங்க. எப்படி பை பர்த்டே, அதாவது பிறக்கும் போதே மண்டையில இப்படி முடியோட பிறந்துட்டீங்களான்னு சொல்லி கேட்கறாங்க. என்ன அருமையான கேள்வி இல்ல? இந்த மாதிரி கேள்வி கேட்கிற ஆட்களை தான் நம்ம ஜட்ஜா போடணும். ஏங்க பிறக்கும் போது முடியோட பிறக்காம தக்காளி செடியோடயா பிறப்பாங்க? எல்லாரும் பிறக்கும் போது முடியோட தான் பிறப்பாங்க. அந்த வகையில் இது என்ன புது வகையான கேள்வின்னு சொல்லி எனக்கு சுத்தமா புரியல. அந்த வகையில் அப்படி ஒரு கேள்வியும் கேட்கறாங்க. அதுக்கப்புறம் அங்க ஒரு டாஸ்கை காமிக்கிறாங்க. அந்த காமனர் ஸ்கூல்ல டீமை பிரிச்சு விட்டு ஏஞ்சல் வெர்சஸ் டீமன் டாஸ்கையும் உள்ள கொடுத்துருக்காங்க. ஏண்டா டே, இந்த டாஸ்கை போன சீசன் வைக்க சொல்லி நாங்க கையின்னு கெஞ்சிட்டு இருந்தோம். ஏஞ்சல் வெர்சஸ் டீமன் டாஸ்க் வைங்கடான்னு சொல்லிட்டு ஒண்ணுமே வைக்காம குப்பை மாதிரி ஷோவை நடத்தி முடிச்சுட்டு இப்போ ஏஞ்சல் வெர்சஸ் டீமன் டாஸ்க் இந்த காமனர் ஷோல வைக்கிறாங்களாம். அருமாடா, புதுசா எதுவும் ட்ரை பண்ற மாதிரி தெரியல, பழைய மாவை தான் அரைக்கிற மாதிரி தெரியுது. அந்த வகையில் ஏஞ்சல் வெர்சஸ் டீமன் டாஸ்க் வைக்கிறாங்க. அந்த டாஸ்க்லையுமே எப்படி பிக் பாஸ்ல வந்து
இந்த டீமன்ஸ் வந்து ஏஞ்சலை கொடுமை பண்ணுவாங்களோ அதே மாதிரி இங்க நிறைய விஷயங்கள் நடக்குது, நம்மளால பார்க்க முடியுது. அடுத்த இன்னொரு டாஸ்க், அந்த டாஸ்க்ல ஒரு அக்கா ஒருத்தவங்க பயங்கரமா ஃபைட் பண்றாங்க. அது என்ன டாஸ்க்னா அதுவும் பிக் பாஸ்ல உள்ள டாஸ்க் தான். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்திருப்போம். ஒரு வட்டம் மாதிரி போட்டு ஒரு சாக்கு பைக்குல பந்து நிறைய அடைச்சு வச்சு அந்த வட்டத்தை சுத்தி ஓட விடுவாங்க. அப்ப பின்னாடி வர்றவங்க அந்த பையை தட்டி தட்டி அந்த பந்தை வெளியே உள்ள வைக்கணும். அப்படி பந்தெல்லாம் வெளியே விழுந்துட்டுனா அந்த நபர் வந்து அவுட் ஆயிருவாங்க. கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. அதே விஷயத்தை இங்க கொண்டு வந்திருக்காங்க. அதே விஷயத்தை இங்க கொண்டு வந்து ஒரு சாக்கு பையை கொடுத்து பந்தெல்லாம் கொடுத்து வட்டத்தை சுத்த விட்டுருக்காங்க. அதுல ஒருத்தர் என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு அக்காவை அலேக்கா பிடிச்சி வாக்கா அப்படின்னு சொல்லி தூக்கி வெளியே வச்சுட்டாங்க. தூக்கி வச்சுட்டாரு. அதை பார்த்தோன்னே எனக்கு செம சிரிப்பு. அதுவும் எனக்கு இதை பார்க்கும் போது ஒரு மீம் டெம்ப்ளேட் தான் வந்துச்சு. ஏன்னா அக்கா வந்து அந்த இடத்துல ஃபைட் பண்றாங்க. ஏன்டா இவ்வளவு பேர் இருக்காங்க, நீ ஏன்டா என்ன மட்டும் பிடிச்சி தூக்கி வெளியே வச்சேன்னு சொல்லிட்டு அக்கா வந்து பயங்கரமா ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும் போது கொஞ்சம் சிரிப்பா இருந்துச்சு. ஸோ டாஸ்க் வச்சிருக்காங்க. ஆனா இந்த தெலுங்குல எல்லாம் வச்ச மாதிரி பயங்கர டஃப்பான டாஸ்க்லாம் இருந்த மாதிரி தெரியல. ஏன்னா தெலுங்குல எல்லாம் லாஸ்ட் சீசன் மொட்டையடி, சாணியை மூஞ்சில பூசி, உன்னோட கின்னஸ் ரெக்கார்டை கிழிச்சு போடு, இந்த சீசன்ல ஷூவை கழுவுன்னு சொல்லிட்டு ரொம்ப கான்ட்ரவர்சியான டாஸ்க் எல்லாம் வைக்கிறாங்க. பட் நம்ம தமிழை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்குலாம் இல்ல. சும்மா நார்மல் டாஸ்க் ஏதாவது கொடுத்து வச்சிருக்காங்க. இருந்தாலும் அந்த டாஸ்க்ல பல ஃபைட் வந்திருக்கு அப்படிங்கிறது நம்மளால கவனிக்க முடியுது. அதுக்கப்புறம் இன்னொரு நபர் வந்து அழுதுகிட்டே இந்த ஷோ வந்து ஃபேக்குன்னு சொல்றாங்க. அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா நிவியாவா ஆமா நிவியா மாறன் சொல்லிட்டு ஒருத்தவங்க. ஓகேவா, இவங்க யாருன்னா மணிமாறன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டர் இருக்காங்க, அவங்களோட பொண்ணு. ஓகேவா, ஸோ இவங்களும் இந்த ஷோக்குள்ள போயிருக்காங்க. பட் அந்த ஷோக்குள்ள போயிட்டு அவங்களுக்கான அப்பா பேரை யூஸ் பண்ணியிருப்பாங்களா இல்லை என்ன கதைன்னு தெரியல, ஏதோ சம்திங் நடந்திருக்குது. அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா ஷோ விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. வெளியே அனுப்பினோடனே இவங்க என்ன பண்றாங்க, அப்பாவோட பேக்ரவுண்ட் இருந்தா வரக்கூடாதா, பிளா பிளா பிளான்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை சொல்லி பயங்கரமா அந்த இடத்துல சண்டை போடுறாங்க. கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. இது ரொம்ப தப்பு, இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இந்த ஷோவே ஃபேக்குன்னு சொல்லிட்டு அக்கா அந்த இடத்துல ஒரு மாதிரி கத்தி விட்டு கிளம்புறாங்க. கண்டிப்பா நீங்க பார்த்திருப்பீங்க. அதுக்கப்புறம் நம்ம முட்டி பாயும் அங்க இருக்காப்ல. யாரு போன வருஷம் முட்டி போட்டே சுத்தினார போர்டை பிடிச்சிக்கிட்டு என்னை பிக் பாஸ்க்கு கூப்பிடுங்கள், நான் பிக் பாஸ்க்கு போக வேண்டும் சொல்லிட்டு அவரும் அங்க இருக்காப்ல. அப்ப அங்க போயிட்டு மொக்க தான் வாங்குறாப்ல. அங்க போய் என்ன சொல்றாப்லன்னா, போன வருஷம் பாத்தீங்கன்னா நான் ரொம்ப இம்மெச்சூரா போட பிடிச்சிக்கிட்டு முட்டி போட்டு சுத்திட்டு இருந்தேன், வாய்ப்பு கிடைக்கல. இந்த வருஷம் எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெருமையா பேசுறாப்ல. ஓவியா அங்க இருந்து ஒரு கொட்டு கொட்டியாச்சு. இப்ப மட்டும் என்ன நீ மெச்சூராவா பேசுற, இப்பவும் இம்மெச்சூரா தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு கொட்டு போட்டு விட்டாச்சு. இது எனக்கான கேள்வி என்னன்னா, அவன் அந்த அளவுக்கு திறமையா பேசி உங்களுக்கு வீடியோ கொடுத்தானா? ஏன்னா நீங்க வந்து அந்த மாதிரி விஷயங்களை பார்த்து நான் செலக்ட் பண்ணிருப்பீங்க. அவன் அந்த அளவுக்கு திறமையா பேசி உங்களுக்கு வீடியோ கொடுத்தானா என்ன செலக்ட் பண்றதுக்கு? சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கடைசியா தான் இந்த ஒரு கான்ட்ரவர்சி. ஒருத்தவங்க அவங்களுக்கான பேர் என்ன, பிரியவர்ஷினின்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து அந்த ஸ்டேஜுக்குள்ள என்டர் ஆகுறாங்க. என்டர் ஆகும்போது நைட்டி போட்டு வராங்க. ஓகேவா, நைட்டி போட்டு வராங்க. ஸோ அவங்க கூட இன்னொரு பொண்ணு சைடில் இருக்காங்க. அவங்க கொஞ்சம் மாடர்ன் ட்ரெஸ் மாதிரி போட்டிருக்காங்க. இவங்க நைட்டியை போட்டுட்டு ஒரு மாதிரி தூக்கி கட்டிக்கிட்டு வேணுங்க நிற்கிறாங்க. அப்போ நின்னோடனே அந்த இடத்துல அந்த ட்ரெஸ்ஸை வச்சு ஏதோ கான்ட்ரவர்சி ஸ்டார்ட் ஆயிருக்கு. ட்ரெஸ்ஸை வச்சு கான்ட்ரவர்சி ஸ்டார்ட் ஆயிருக்கிறது கேட்டிருப்பாங்க, நார்மலாக ஏதோ கேட்டிருப்பாங்க போல. உடனே ஆப்போசிட்ல நம்ம அக்கா பிரியா இவங்க வந்து ஒரு மாதிரி ஏதோ பேசிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்களுக்கான வீடியோஸை நான் இன்ஸ்டாகிராம்ல பார்த்துருக்கேன். அக்கா இந்த ட்ரெஸ் விஷயத்துல கொஞ்சம் இப்படித்தான் ஏதாச்சும் பேசுவாங்க, ட்ரெஸ்ஸுனா இப்படித்தான் போடணுமா அப்படித்தான் போடணுமான்னு சொல்லிட்டு. அக்கா இன்ஸ்டாகிராம்ல பேசுற விஷயம்லாம் கரெக்ட் தான். ட்ரெஸ் வந்து அவங்கவுங்களுக்கான ஃப்ரீடம் தான், அவங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ போட்டுக்கலாம். ஆனாலும் ஒரு ஷோன்னு ஒன்று நடக்குல்ல, அந்த ஷோல எப்படி வரணுமோ அப்படித்தான் வரணும். அந்த ஷோல நான் இப்படித்தான் வருவேன்னா அந்த ஷோல உங்களை சேர்த்துக்க மாட்டாங்க. அக்கா வேணுக்குனே கான்ட்ரவர்சி கிரியேட் பண்றதுக்கு நைட்டியை போட்டு அங்கே போய் நின்றுட்டு ஏதோ கான்ட்ரவர்சியை ட்ரை பண்ணியிருக்காங்க. மாயாக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த கான்செப்டை நான் தெலுங்குல பார்த்துருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு மாயா அங்கேயே உடைச்சிட்டாங்க. ஆரி அவர்கள் சிம்பிளா சொல்லிட்டாங்க, இந்த ட்ரெஸ் எல்லாம் வச்சு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க, அப்படி ஒரு கான்ட்ரவர்சி எங்களுக்கு தேவை கிடையாது, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஓவியாவை ரெட் கார்டு தூக்க வச்சு கிளப்பி விட்டாச்சு. அவ்வளவுதான். உடனே வெளியே போயிட்டு அவங்க எல்லாம் ரொம்ப ரூடா பேசுறாங்க, என்கிட்ட ரொம்ப தவறா பேசிட்டாங்க, என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பு கேட்கலாம், நான் விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு அக்கா வந்து பேசிட்டு இருக்காங்க. இங்க வந்து நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லணும், ட்ரெஸ் வந்து உண்மையான இன்ஸ்டால பேசுற மாதிரி தான்க்கா, அது அவங்களுக்கான விருப்பம், நம்ம யாருமே ஜட்ஜ் பண்ணக்கூடாது. இருந்தாலும் ஒரு ஷோன்னு ஒன்று நடக்குது, அந்த ஷோல நம்ம எப்படி வரணும்னு சொல்லி ஒன்று இருக்கு. ஓகேவா, அதுபடிதான் நம்ம வரணும். அதை விட்டுட்டு நான் இப்படித்தான் வருவேன்னு சொல்லி கான்ட்ரவர்சி ட்ரை பண்ணீங்கன்னா அது நல்லா இருக்காது. அக்கா என்ன நினைச்சிட்டாங்கன்னா 2-3 ரவுண்ட்ல செலக்ட் ஆனோடனே ஓகே நாம பிக் பாஸ்ல போயிட்டோம்டா அப்படின்னு நினைச்சிட்டாங்க போல. அது பிக் பாஸ் இல்லக்கா, அங்க நீங்க 2-3 ரவுண்டெல்லாம் தாண்டி தாண்டி அந்த ஷோல வின் பண்ணாதான் ஆக்சுவல் பிக் பாஸ்ல வர முடியும். ஆனா என்ன பண்ணிட்டாங்க அக்கா, ஆக்சுவல் பிக் பாஸ்ல வந்து பண்ண வேண்டிய கண்டென்ட்டை
காமனர் சொலே பண்ணி பயங்கரமா அடி வாங்கி வெளியே போயிட்டாங்க. வெளியே போயிட்டு கதறிட்டு இருக்காங்க. கண்டிப்பா நீங்க பார்த்திருப்பீங்க. என்ன பொறுத்தவரைக்கு இது தேவையில்லாத ஒரு விஷயம், தேவையில்லாத ஒரு டிராமான்னு தான் நான் சொல்லுவேன். ஓப்பனா சொல்லுவேன், இது ஒரு தேவையில்லாத ஒரு டிராமா. சும்மா ஒரு அட்டென்ஷன் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் அக்காவை அடிச்சு அனுப்பியாச்சு. ஸோ இதில் ஒரு 3 பேர்கிட்ட செலக்ட் ஆகிற மாதிரி அதில் காமிக்கிறாங்க, குவாலிஃபை ஆகிற மாதிரி. இதில் முனியம்மா குவாலிஃபைடு, அது ஓப்பனாக தெரியுது. அப்புறம் இன்னொரு பொண்ணும் இன்னொரு பையனும் குவாலிஃபை ஆகிற மாதிரி காமிக்கிறாங்க. நான் முன்னாடியே சொன்னேன்ல, இப்போதைக்கு நிறைய பேர் ஆக்சுவலாக செலக்ட் பண்ணிட்டாங்க. ஒரு 6 பேர்கிட்ட செலக்ட் பண்ணுவாங்க ப்ரோ. இந்த ஹோல் ஷோலையுமே ஒரு 6 பேரை கடைசியில் செலக்ட் பண்ணி அதில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 பேர்கிட்ட அவங்க அனுப்ப வாய்ப்பு இருக்கு. ஒரு 3 பேர்கிட்ட மக்கள்கிட்ட ஓட்டு கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஏதோ நடக்கும். ஏன்னா தெலுங்குல அப்படி தான் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த வாட்டி அப்படி தான் நம்ம தமிழில் நடக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். மொத்தத்தில் 5 பேர் வந்து இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. நல்லா இருக்கு, ஒரு மாதிரி பன்னா இருக்கு. பார்ப்போம் ஜோ வந்த பிறகு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். டெய்லி ஒவ்வொரு எபிசோடு வரும்போது தான் தெரியும் யார் யார் என்னென்ன சேட்டையை கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க சொல்லுங்க கைஸ், அக்காவோட நைட்டி கான்ட்ரவர்சி கரெக்டா தப்பா? உங்களுக்கு கணக்கத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த பார்க்கலாம்.